மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பொம்பளை பொறிக்கிறாங்க. நான் சொல்றேன் ஜாய் கிருஷ்ணன் ஆம்பளை பொறிக்கி தானேம்மா. மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணவர், மனைவி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. ஜாய் கிருஷ்ணா வந்து அவர் வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து உறவு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோமே. மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கி அப்படிதான் சொல்றான் சில பேர். இப்போ நான் சொல்றேன் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, வந்து ஒரு பிள்ளை இருக்குது கூட சொல்றாங்க. அதை வந்து பார்த்தா இவர் சொன்னார்ன்றதுக்காக அவர் வந்து டைவர்ஸ் பண்ணதான் சொல்றாங்க இல்லையா. அப்போ நான் சொல்லுங்கன்னா அவங்க ஆம்பளை பொறிக்கி, மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்குன்னா ஜாய் கிருஷ்ணன் ஆம்பளை பொறிக்கி. இங்க வெறும் பொம்பளை பொறிக்கு மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது சொல்றவன் ஒரு ஆம்பளையா இருக்கிறான். அவன் யார் தெரியுமா, அவன் பொம்பளை பொறிக்கு. பொம்பளை சொன்னா கூட பரவாயில்ல, அவன் பொம்பளை பொறிக்குன்னு சொன்னா பரவாயில்ல. ஆம்பளை தான் சொல்றான் அவர் பொம்பளை பொறிக்கி. ஏன் பொம்பளை சொல்றது இல்லை? பொம்பளை 10 பேருக்கு போனாலும் பொம்பளை பொறிக்குன்னு சொல்றது கிடையாது. பொம்பளையா பாரபட்சம் சொல்லணும். ஸோ பணம் பறிக்கிறதுக்காக சதி நடக்குது. அந்த சதியில வந்து இவர் விழுந்துட்டாரு. எப்படி எழுந்துக்க போறாரு பொறுத்து வந்து பார்ப்போம். அவ்வளவுதான். நான் இப்போதைக்கு நான் சொல்றது அதுதான். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த அவர் வந்து நீங்க தரமற்றவர் நீங்க சொன்னீங்கன்னா இவங்க தரமானவங்களான்னு கேட்கறேன் நான். அவ்வளவுதான்.